Love you Chinna, love you Kanda. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினேஹா வைப்ஸ். டே 2. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட இட்லி. நெக்ஸ்ட்டு இந்த இட்லிக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன், காரசாரமான காம்பினேஷன்னு பார்த்தீங்கன்னா கார சட்னி தாங்க. கார சட்னி தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த கார சட்னியில் கொத்தமல்லி, வேர்க்கடலை, பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி நம்ம அரைச்சோன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லா யம்மியாக இருக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்தோன்னா நிச்சயம் அவங்க ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்டு போவாங்க. நம்ம பாப்பாவுக்கு கொடுத்தாச்சு, பாப்பாவும் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க ஸ்கூலுக்கு. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு நான் ஆப்பிள் கட் பண்ணி பேக் பண்ணிட்டேங்க. இப்போது அவங்களுக்கு லன்ச் பேக் பண்ணிடலாம். நேற்று எங்கள் ஊர் சந்தையில் எறா வந்திருந்தது. எறா தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அந்த எறாவை வச்சு தான் பிரியாணி பண்ணியிருக்கேன். பாருங்கள் பிரியாணி எப்படி இருக்குன்ட்டுன்னு. கலர்ஸ்லாம் எதுவும் ஆட் பண்ணலை. பச்சை மிளகா அண்ட் அந்த பிரியாணி மசாலாவோட கலர் மட்டும்தான் இது. நான் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணல. இதில் வெறும் பச்சை மிளகா காரத்தில் தான் பிரியாணி பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய எறாவை விட சின்ன சின்ன எறாவில் பண்ணுற பிரியாணி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பாப்பாவுக்கு எடுத்து டிஃபன் பாக்ஸில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு தயிர் பச்சடி. தயிர் பச்சடின்னு சொல்லலாம், ரைத்தான்னு சொல்லலாம். பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு செஞ்சோன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அடுத்து கத்திரிக்காய் பச்சடி பண்ணியிருந்தேன், அதையும் எடுத்து பாப்பாவுக்கு பேக் பண்ணியாச்சு. தயிர் பச்சடி, கத்திரிக்காய் தொக்கு, பிரியாணி இதோட காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்குங்க. எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.